அனைவருக்கும் வணக்கம்ப்பா. நம்ம இன்னைக்கு வந்து ப்ரக்கோலி ஆம்லேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் சின்ன சைஸ் உள்ள ப்ரக்கோலி எடுத்திருக்கேன். காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணுற மாதிரி வெந்நீரில் போட்டு க்ளீன் பண்ணி நல்லா பொடுசாக வெட்டி எடுத்திருக்கேன். ப்ரக்கோலி, வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, இஞ்சி கொஞ்சம், மிளகாய் வந்து லைட்டாக ஃப்ளேவருக்கு, வத்தப்பொடி எடுத்திருக்கோம். வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், காயப்பொடி, கரம் மசாலா தூள், உப்பு இவ்வளோ எடுத்திருக்கேன். 4 முட்டை எடுத்திருக்கேன். நம்ம வந்து இப்போ ப்ரக்கோலி ஆம்லேட் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ப்ரக்கோலியை உள்ளே தட்டிடுறேன் க்ளீன் பண்ணுறதை. நிறைய நார்ச்சத்து இருக்குது, இது ரொம்ப நல்லது. பொடியெல்லாம் போட்டுட்டேன். வெங்காயத்தை போட்டுக்குவோம். சுகர் உள்ளவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்லாம், டயட் உள்ளவங்கெல்லாம் சாப்பிட்லாம். நல்ல ப்ரக்கோலி ரொம்ப நல்லது. நைட்டு தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. 2 ஆம்லேட் சாப்பிட்டா போதும், நல்லா சூப்பராக வயிறு நிறைஞ்சாலும் இருக்கும். முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலக்கிட்டோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கலக்கியாச்சு. உங்களுக்கு தேவைன்னா கூட ஒரு முட்டை ஊற்றினாலும் ஊற்றிக்கோங்க. இப்போ கலக்கிட்டோம். கல் சூடாயிடுச்சு. நெய் வந்து லைட்டாக நெய் ஊற்றிக்குவோம். நெய் ஊற்றிட்டு நம்ம ஊற்றிடலாம். நார்மல் ஆம்லேட் போடுறதுக்கு இது வித்தியாசமாகவும் இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து இது நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டு தோசை இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட நைட்டு 2 சாப்பிட்டிங்கன்னா வயிறு ஃபுல்லாக ஹெவியாக இருக்கும். இப்போ வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா மொருவலாக வெந்துருச்சு. கோழி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். இதுக்கு சட்னிலாம் தேவையில்லை, வெறுசாகவே சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். நான் சட்னி அரைச்சிருக்கேன், அதனால் சட்னியை வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நைட் தோசை இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை சாப்பிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.